இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருக்கள், துறவியர்கள் அவர்களது ஆசிரின் நாட்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்ற இந்த தருணத்தில் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப் பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப் பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை அன்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர்,
பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் சொற்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையும் ஆட்சியும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியாள் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டதுண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விழிப்பாய் இருங்கள், கவனமாய் இருங்கள். எல்லா வேளையிலும் நீங்க விழிப்பாகவும் கவனமாகவும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆண்டவர் பிரியப்படுகின்ற வழியில் அமைந்திருக்கிறது, இதை நமக்கு நாமே கேட்டு பார்ப்போம். நாம எண்ணத்தில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோமா? வார்த்தையில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோமா? செயலில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய எண்ணம் இருக்கிறதே, அந்த எண்ணத்தை நம்மால எதுவும் பண்ணிக்க முடியாது. அது வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். நாம படிக்கிற நேரமாக இருக்கட்டும், சர்ச்சில் அமர்ந்திருக்கிற நேரமாக இருக்கட்டும், அல்லது வேறு என்ன வேலை செய்வதாக இருக்கட்டும், அந்தந்த நேரங்களில் நாம் அந்தந்த காரியங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா ஃபோக்கஸ் பண்ணுவது போன்று இருக்கும். ஆனால் நம்முடைய சிந்தனை, எண்ணம் திடீரென்று காணா போயிடும். இந்த எண்ணத்தை, இந்த சிந்தனையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அது ரொம்ப கஷ்டமானது. இந்த எண்ணத்தில் சில நேரங்களில் நன்மையும் தோன்றும், தீமையும் தோன்றும். நன்மை தோன்றுவதனால் நமக்கு ஆசீர், தீமை தோன்றுவதனால் நமக்கு ஆசீர் கிடையாது, அப்படி என்பதெல்லாம் கிடையாது. எண்ணத்தில் தோன்றக்கூடிய காரியங்களுக்கு நாம உருவம் கொடுக்காமல் இருந்தால் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எண்ணம் என்பது, சிந்தனை என்பது வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அது யாராலும்
நிறுத்திக்க முடியாத ஒன்று. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் இது சகஜம். ஆனால் அடுத்த கட்டம் சொன்ன இல்லையா, இந்த எண்ணத்தில் இருந்து வரக்கூடிய காரியங்கள் அதற்கு உருவம் கொடுக்கக்கூடாது. ஒரு வேளையில் நமக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால் அந்த குறிப்பிட்ட நபரை குறித்து நாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம் யோசிக்கல, நம்முடைய மனசு அப்படியே எண்ணத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்குது, சிந்தை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவனை பழி வாங்கணும் அப்படி என்கின்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கிற வேளையில் திடீரென்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவனை பழி வாங்குறதுக்கு. அப்போ அந்த எண்ணத்தின் பிரகாரம் நீங்க பழி வாங்குவீங்களாக இருந்தால் அது தப்பு. அந்த எண்ணத்தின் பிரகாரம் அவன் மீது நீங்க கெட்ட வார்த்தைகள் பேசுவீர்களாக இருந்தால் அது தப்பு. அந்த எண்ணத்தின் நிமித்தம் நீங்க அவனை தாக்குவீர்களாக இருந்தால் அது தப்பு. அதைத்தான் ஆண்டவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். இதை நாம பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எண்ணத்தில் தோன்றக்கூடிய காரியங்கள் குறித்து நாம விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எதை நாம எக்ஸிக்யூட் பண்றது, எதை நாம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, எதை செயல்படுத்துவது, எதை செயல்படுத்தக்கூடாது அப்படி என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் நாம அமைதியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா வேளையிலும் நான் தான் கரெக்ட், நான் தான் சரி அப்படின்னு சொல்லி வாழுவதை முதல்ல நாம நிறுத்திக்கணும். அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும். என்னுடைய கருத்து தான் சரி, நான் சொல்லுவதுதான் சட்டம் அப்படி என்கின்ற வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்வையோ அமைதியோ கொண்டு வராது. சரி, என்னதான் நீங்க நினைப்பது 100க்கு 100% சரியாக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய விதத்தில், செயல்படுத்த வேண்டிய விதத்தில் நீங்க சொல்லி செயல்படுத்துகின்ற பொழுதுதான் அங்க குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமை மகிழ்வும் பெருகும். அதை விட்டுட்டு நீங்க யோசிக்கிற எல்லாவற்றையும் அங்க போய் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்களாக இருந்தால் அங்கே அந்த குடும்பத்தில் முதல்ல அமைதி போயிடும். அமைதி போனா மகிழ்ச்சி போயிடும். மகிழ்ச்சி போனா அதுக்கப்புறமாக தொடர்ந்து உங்க வாழ்க்கை பூராகவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வேளையில் உங்க குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விழிப்பாக இருந்து கவனமாக இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாச்சும் உங்க சட்டத்திட்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை காயப்படுத்தி இருக்கிறீங்களா, குடும்பத்திலேயே காயப்படுத்தி இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வேளை ஆம் என்றால் அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நீங்க வெளியில வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், நீங்க வீதியில போகின்ற பொழுது அங்கே காணக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும். சில நேரங்களில் சில பேருக்கு வாகனம் ஓட்டிட்டு போற வேளையில பக்கத்தில் வரக்கூடிய வாகனம் ரொம்பவும் வேகமாக போனா அது பிடிக்காது. அதாவது அவங்க போன தப்பாகவே இருக்கட்டுமே, அப்படி இருந்தாலும் கூட ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹார்ன் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சேஸ் பண்ணி போய் அவங்களுக்கு ஒரு லுக் கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. அல்லது போனால் தாங்களே உள்ளுக்குள்ளே இருந்து சத்தம் போட்டு கத்திப்பாங்க, என்ன எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவையெல்லாம் உங்களது மன நிம்மதியை, மகிழ்ச்சியை தான் குலைத்து விடும். கவனமாக இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விழிப்பாக இருங்க. எதற்காக அப்படின்னா உங்களது பீஸ், உங்களது அமைதி, உங்களது மகிழ்வு இவற்றை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது என்பதற்காக. ஆண்டவர் பிரியப்படுவதன்படி நீங்க கவனமாக இருந்து செயல்படுவீர்களாக இருந்தால் எண்ணத்தில் தோன்றக்கூடிய தீமைகளுக்கு நீங்க உருவம் கொடுக்க மாட்டீங்க. உங்களது வார்த்தைகளில் கவனமாக இருப்பீங்க, அத்தோடு உங்களது செயல்களிலும் கவனமாக இருப்பீங்க. அப்படி வாழுகின்ற பொழுது உங்களது வாழ்க்கை என்றிலிருக்கும் நிலையிலும் பார்க்க மிகவும் சிறப்பானதாக அமைந்து மகிழ்வின் சிகரங்கள் உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனிலும் அது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் உறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் அன்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. இந்த நிலை மாற நொடி போதும் இது கூட Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை.
இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கும்படியாகவும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் அன்புறவோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை
என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் நீர் எங்களோடு வழித்துணையாக வருவீராக. நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you and see you all tomorrow. புயல் காற்றில் சாயாத புல்வாழ்க்கை எங்கும் இல்லை. அதற்காக அது தோல்வி என்றிங்கு சொல்வதுமில்லை. புரியாத மனதுக்கு நிலவோடு இருப்பது கரையே. புரிந்தாலே வானுக்கு அது கூட அழகின் அழகே. இரு துண்டாக உடைந்தாலும் கண்ணாடி தான் காட்டும் பிம்பத்தின் மாற்றங்கள் கிடையாதே. அது போல் உன்னை யார் இங்கு உடைத்தாலும் உன் தேவன் உருவாக்க உன் பக்கம் மறவாதே. உன் காயங்கள் ஆறும் நாட்கள் இனி தூரங்கள் இல்லை மனமே. தலை போனாலும் கூட புட்கள் தன் நம்பிக்கை கொண்டு தளிக்கும். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை. இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான். அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை. இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான். அதை மட்டும் மறவாதே.